நகைச்சுவை நடிகர் மேடை கலைஞருமான ரோபசங்கர் அவர்கள் கடந்த மாதம் காலமானாரு. அவர் காலமானது அவருடைய குடும்பத்தரைகளை மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லணும். ரோபஸ் அவர்கள் காலமான பிறகு ஃபர்ஸ்ட் முறையா ஒரு குடும்பத்தார்கள் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன பேசியிருக்காங்க அவங்க முழுமையா இப்ப இங்க பார்க்கலாம். பேசின ரோபசங்கருடைய மருமகன் கார்த்திக் அவர்கள், நீங்க எல்லாமே எங்க ஃபேமிலி இல்ல, எங்களுடைய மாமா உங்களுடைய ஒவ்வொரு கையத்தட்டலையும் உங்களுடைய அன்புல தான் வாழ்த்துட்டு இருந்தாரு. அவருடைய இறப்பு தருணத்துல நீங்க எல்லாரும் ரொம்பவே ஆதரவானீங்க. மக்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் எங்களுக்கு அன்பு காட்டுவீங்க அப்படிங்கிறது எங்க மாமாவுடைய இறப்பு தருணத்துல தான் தெரிய வந்துச்சு. எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாம மேடை கலைஞர தன்னுடைய பயணத்தை தொடங்கணும் தான் என்னுடைய மாமா. சின்னத்திரையும் சரி வெள்ளித்திரையும் சரி வளர்ந்த ஒரு கலைஞராக தான் எங்கள் மாமா இருந்திருக்காரு. 46 வயசுல இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் இறந்து 16 நாள் ஆனாலும் அவருடைய வளர்ச்சி ஒரு செகண்ட் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. 1000 மேடைகளுக்கு மேலே ஏறிய ஒரே மேடை நாடக கலைஞர் எங்களுடைய மாமா அப்படிங்கிறது தமிழக அரசு சொல்லிதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் 2008ஆம் ஆண்டு எங்களுடைய மாமா ரோபசங்கர் அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கணும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. எங்களுடைய மாமா எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு தோணலைங்க. ஏண்டா உங்க எல்லாருடைய அன்புலையும் இதயத்துலையும் எங்க மாமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, எங்க கூடவே இருக்காரு. அவர் ஒரு ஷூட்டிங் போயிருக்காரு, கூடி சீக்கிரம் திரும்பி வந்துருவாரு அப்படிங்கிற மனநிலை தாங்க நாங்க எல்லாரும் போய் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கார்த்திக் அவர்கள் அந்த இன்டர்வியூல பேசினாரு. ரோபசங்கருடைய மகள் இந்திராஜ் அவர்கள் பேசும்போது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்பாவுடைய இறப்பு தினத்துல எல்லாருமே ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்திராஜ் அவர்கள் பேசும்போது பிரஸ் மீட் ஒன்றும் எனக்கு கூட புதுசு கிடையாது. ஆனால் அப்பா இல்லாமல் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் இதுதான். அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் மக்களுக்கும் காவல்துறைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்பாவுடைய எல்லா நிகழ்வுக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க. அப்பாவை வழி அனுப்பி வைக்கும்போது சரி, அப்பாவை சாமி கிட்ட அனுப்பி வைக்கும்போது சரி, அவர் என்ன நினைச்சாரோ அதை விட 100 மடங்கு எல்லாரும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்ததுக்காகவே எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மாமா சொன்ன மாதிரி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டோட தான் அப்பா உருவானாரு. எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ அந்த இடத்துல அப்பா இருந்துக்கிட்டே இருப்பாரு. அப்பா விட்டுட்டு போன கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்கு. அதை சரிவர செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மக்களாகிய உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து தாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த இன்டர்வியூல இந்திராஜ் அவர்கள் பேசியிருக்காங்க. ரோபசங்கருடைய மனைவி பிரியங்கா அவங்க பேசும்போது உங்க எல்லாருக்கும் நன்றி. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் இதுதான். ஏன்னா அதை மட்டும் தான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எங்களுடைய எல்லா தருணங்களையும் நீங்கள் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தீங்க. இதே மாதிரி இனிமேலும் தொடர்ந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை தாங்க. என் சார்பாகவும் அவர் சார்பாகவும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ரோபசங்கருடைய மனைவி பிரியங்கா அவங்க பேசியிருந்தாங்க. ரோபசங்கருடைய இறுதி ஊர்வலத்தில் உங்கள் அம்மா நடனமானே பார்த்து ஒரு சிலர் விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு கேள்விக்கிட்டதுக்கு இந்திராஜா, எங்களுடைய அம்மா அப்பாவுடைய காதல் பேச்சிலையோ நடிப்புலையோ ஆரம்பிக்கலைங்க, நடனத்துல தான் ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய வாழ்க்கை நடனத்துல ஆரம்பிச்சதுனால அம்மா அப்பா மீதான காதலை வெளிப்படுத்தும் மொழியே நடனம் தான். அதன் அடிப்பில் தான் அவங்க நடனமாடி அப்பாவை வழி அனுப்பி வச்சாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு காதலுக்கு முன்னுதாரணம் எங்கள் அம்மா அப்பா தான். அந்த அளவுக்கு அன்னுடையம்மா அவங்கள்ட்ட இருப்பாங்க. ஆக அவர்களின் காதல் மொழி நடனம் தான். இதை விமர்சிக்கிறாங்கன்னா அவங்களுடைய புரிதல் அவ்வளோதாங்க சொல்லணும். நாங்களும் சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பதிவிடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. 2 பேர் குறை சொன்னாலும் 100 பேர் எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. காலப்போக்கில் அதை புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் ரோபசங்கருடைய ஃபேமிலி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.